நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவில் சமயபுரம் மாரியம்மன் ஆலயம் குறித்து நாம் அறிந்து கொள்ளவிருக்கின்றோம். தமிழகத்தின் கிராமங்கள் தொட்டு நகரங்கள் வரை பட்டி தொட்டியெல்லாம் இருக்கும் வழிபாடாக மாரியம்மன் வழிபாடு திகழ்கிறது. மாரியம்மனின் வழிபாடு தமிழகத்தை கடந்தும் உலகின் பல நாடுகளிலும் பரவியுள்ளது. குறிப்பாக இலங்கை, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேசியா, வியட்நாம், தாய்லாந்து, ஜெர்மனி, தென்னாப்பிரிக்கா, மொரிஷியஸ் மற்றும் ஃபிஜி போன்ற பல நாடுகளிலும் மாரியம்மனுக்கான ஆலயங்கள் நிறைந்துள்ளன. நமது பாரத தேசத்தின் பல பகுதிகளிலும் மாரியம்மன் வழிபாடு உள்ளது. அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் மாரியம்மன் வழிபாடு இல்லாத கிராமம் இல்லை என்றே சொல்லிவிடலாம். இதன் மூலம் தமிழர் வழிபாட்டில் மாரியம்மனின் போற்றுதல் எந்த அளவிற்கு இருந்திருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. முத்துமாரியை போற்றிய மகாகவி பாரதி தேடி உன்னை சரணடைந்தேன் தேசமுத்து மாரி என மாரியம்மனிடம் சரண் புகுகிறார். மாரியம்மன் வழிபாட்டில் தமிழகத்தில் முதன்மை பெற்ற திருத்தலமாக சமயபுரம் விளங்குகிறது. இக்கோவிலை தமிழகத்தின் இல்லை உலகில் உள்ள அனைத்து மாரியம்மன் கோவில்களின் தலைமை பீடம் என்று கூறினாலும் அது இதன் பெருமைக்கு மிகையாகாது. சமயபுரம் மாரியம்மன் கோவில் தமிழகத்தின் திருச்சிராப்பள்ளிக்கு வடக்கே காவிரியின் வடகரையில் இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. சமயபுரத்திற்கு கண்ணனூர், கண்ணபுரம், விக்கிரமபுரம், மகாகாளிபுரம் என்ற சிறப்பு திருப்பெயர்களும் வழங்கப்பெறுகின்றன. அபய குரல் கொடுத்தால் தக்க சமயத்திலே ஓடோடி வந்து காப்பவள் என்பதால் சமயபுரத்தாள் என்ற காரண பெயர் அம்மனுக்கு ஏற்பட்டது. சமயத்தில் காப்பால் சமயபுரத்தாள் என்பது முதுமொழி. சமயபுரத்தில் வீட்டிற்கும் மாரியம்மன் சுகாசினியாக காட்சி தருகிறாள். தலைக்கு மேல் 5 தலை நாகம் குடைபிடித்த நிலையில் இருக்க தலையில் அக்னி ஜுவாலைகளோடு கூடிய தங்க ஜடா மகுடத்தையும் நெற்றி நிறைய திருநீற்றையும் புருவ மத்தியில் குங்குமத்தையும் அணிந்திருக்கிறாள். அன்னையின் ஜொலி ஜொலிக்கும் வைரத்தோடுகளும் ஒளி வீசும் மூக்குத்தியின் பிரகாசமும் அருளொளி வீச கருணை பொங்கும் விழிகளும் கொவ்வை பழம் போன்று சிவந்திருக்கும் இதழும் நம்மை பக்தி பரவசத்தில் ஆழ்த்தும். செக்கச் சிவந்த மேனியவளாய், மஞ்சள் பட்டாடை உடுத்தியவளாய், பலவிதமான அணி ஆபரணங்களை அணிந்தவளாய், கபால மாலையையும் எலுமிச்சை மாலையையும் தரித்தவளாய், தனது 8 திருக்கரங்களில் முறையே கத்தி, கபாலம், சூலம், மணி, வில், அம்பு, உடுக்கை, பாசம் ஆகியவற்றை ஏந்தியுள்ளாள். தனது இடது காலை பீடத்தின் மீது மடித்தவாறு வலது காலை கீழே ஊன்றி அசுரர்களின் தலையை மிதித்த வண்ணம் கிழக்கு திசை நோக்கியவாறு அமர்ந்த திருக்கோலத்தில் அருள்பாலிக்கிறாள் சமயபுரத்து மகமாயி. சமயபுரம் மாரியம்மனின் மூல விக்கிரகம் மற்ற கோவில்களை விட தனித்தன்மை வாய்ந்த சிலாரூபமாக இருக்கிறது. மூலவரின் திருவுருவம் மரத்தாலும் மூலிகைகளாலும் செய்யப்பட்டு அதன் மேல் சுதை வேலைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. 27 நட்சத்திரங்களின் ஆதிக்கங்களை தன்னுள் அடக்கி 27 எந்திரங்களாக திருமேனி பிரதிஷ்டையில் சமயபுரத்தால் இங்கே வீற்றிருக்கிறாள். சமயபுரத்தால் மூல விக்கிரகம் மூலிகைகளால் ஆனதால் இங்கிருக்கும் அம்பிகைக்கு அபிஷேகம் கிடையாது. உற்சவர் அம்மனுக்கு மட்டுமே அபிஷேகம் செய்விக்கப்படுகிறது. இனி சமயபுரம் மாரியம்மன் ஆலயம் தோன்றிய வரலாற்றை குறித்து அறிந்து கொள்ளலாம். சோழ மன்னர் ஒருவர் தன் தங்கைக்கு சீதனமாக ஒரு நகரையும் கோட்டையையும் உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். பிற்காலத்தில் பாண்டிய மன்னர்களின் படையெடுப்பால் கோட்டை அழிந்து வேம்பு காடாக மாறியது. பின்னாளில் அம்மன் இங்கே கோவில் கொண்டருளியதாக தலபுராணம் கூறுகிறது. முன்னொரு காலத்தில் வைஷ்ணவி என்ற மாரியம்மன் சிலை ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் ஆலயத்தில் இருந்தது. அதன் உக்கிரம் தாங்க முடியாமல் போனதால் அங்கிருந்த ஜீயர் சுவாமிகள் அச்சிலையை அங்கிருந்து அப்புறப்படுத்த ஆணையிட்டார். அவருடைய ஆணைப்படி வைஷ்ணவியின் சிலையை அப்புறப்படுத்த வந்தவர்கள் வடக்கு நோக்கி சென்று சற்று தூரத்தில் தற்பொழுது உள்ள சமயபுரம் எனும் இடத்தில் இளைப்பாறினர். பிறகு விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு தென்மேற்காக வந்து தற்பொழுதுள்ள மாரியம்மன் கோவில் அமைந்துள்ள
கண்ணனூர் அரண்மனை மேட்டில் வைத்துவிட்டு ஓய்வெடுத்தனர். பின்னர் மீண்டும் சிலையை தூக்க முயற்சித்த போது பல்லக்கை தூக்க முடியவில்லை. அப்பொழுது அசரீரி வாயிலாக தான் இங்கேயே கோவில் கொள்ள விரும்புவதாக மாரியம்மன் தெரிவிக்கவே சிலையை அங்கேயே விட்டுவிட்டு சென்றனர். அதன் பின் காட்டு வழியாக அவ்வழியே சென்ற வழிபோக்கர்கள் அந்த சிலையை பார்த்து அதிசயப்பட்டு அக்கம் பக்கத்தில் இருந்த கிராம மக்களை அழைத்து வந்து வழிபட துவங்கினர். அன்று முதல் வைஷ்ணவி கண்ணனூர் மாரியம்மன் என்ற பெயரில் அழைக்கப்படலானாள். இத்திருக்கோவிலின் 8ஆம் நாள் திருவிழாவின் ஓரிரவு அம்மன் இனாம் சமயபுரம் சென்று ஓய்வு கொள்ளும் நிகழ்வு நடைபெறுகிறது. இவ்விடத்தில் ஆதிமாரியம்மன் கோவில் அமைந்திருக்கிறது. தல வரலாற்றின்படி முதலாக அம்மன் சிலை இறக்கி வைக்கப்பட்ட இடமாக இது அறியப்படுகிறது. இந்த வரலாற்றின் அடிப்படையிலேதான் சாய்ந்தால் சமயபுரம், சாதித்தால் கண்ணபுரம் என்ற முதுமொழி வழக்கில் ஏற்பட்டது. அக்காலகட்டத்தில் விஜயநகர மன்னர் தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்து கண்ணனூரில் முகாமிட்டிருந்தார். அப்பொழுது மாரியம்மனை வழிபட்டு தாங்கள் தென்னாட்டில் வெற்றி பெற்றால் அம்மனுக்கு கோவில் கட்டி வழிபடுவதாக சபதம் செய்தார். அதன்படியே போரில் வெற்றி பெறவே மன்னரும் தனது வேண்டுதலை நிறைவேற்ற அம்மனுக்காக கோவில் கட்டி கொடுத்து நித்திய பூஜைக்கான ஏற்பாடுகளையும் செய்து தந்தார். விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் காலத்தில் கிபி 1706இல் அம்மனுக்கு கோவில் அமைத்ததாக அறிந்து கொள்ள முடிகிறது. ஸ்ரீரங்கத்தில் வைஷ்ணவியாக மாரியம்மன் கோவில் கொண்ட வரலாற்றினை இனி காணலாம். தேவகிக்கும் வசுதேவருக்கும் திருமணம் முடிந்த பிறகு அவர்களை தேரில் அழைத்து சென்றான் தேவகியின் அண்ணனான கம்சன். வழியில் தேவகியின் 8வது மகனால் கம்சனுக்கு மரணம் ஏற்படும் என அசரீரி ஒலிக்கிறது. அதை கேட்ட கம்சன் தேவகியை கொல்ல முயன்றான். அப்பொழுது கம்சனை தடுத்த வசுதேவன் தனக்கு பிறக்கும் பிள்ளையை கம்சனிடம் தருவதாக கூற அதை ஏற்ற இருந்தான். சிறையில் பிறந்த ஒவ்வொரு குழந்தைகளையும் இரக்கமின்றி கொன்றான். இதே வேளையில் ஆயர்பாடியில் நந்தகோபனும் யசோதையும் குழந்தை வரம் வேண்டி இறைவனை பிரார்த்தனை செய்து வந்தனர். அவர்களது வேண்டுதலை ஏற்ற மகாவிஷ்ணு மகா மாயாவை அழைத்து யசோதையின் கர்ப்பத்திற்குள் போகச் சொன்னார். பிறகு யசோதைக்கு பிறக்கும் பெண் குழந்தையை தேவகியிடமும் தேவகியின் ஆண் குழந்தையை யசோதையிடமும் மாற்றிவிடும்படி வசுதேவருக்கு கட்டளையிட்டார். இறைவனின் விருப்பப்படி அவ்விரு குழந்தைகளும் இடமாற்றம் செய்யப்படுகின்றனர். தேவகிக்கு 8வது குழந்தை பிறந்திருப்பதை கம்சன் அறிகிறான். ஆனால் குழந்தைகள் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதை அவன் அறியவில்லை. சிறைச்சாலைக்கு வந்த கம்சனிடம் பிறந்த பிறகு ஸ்ரீரங்கத்தில் வைஷ்ணவி என்ற பெயரில் கோவில் கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த வைஷ்ணவி தேவியே பின்னாளில் சமயபுரத்து மாரியம்மனாக கோவில் கொண்டதாக தலபுராணம் கூறுகிறது. மகாமாயை மகமாயியானாள். திருக்கடையூரில் மார்க்கண்டேயனின் அதீத பக்திக்கு மயங்கி காலசம்ஹார மூர்த்தியாக சிவபெருமான் அவதாரம் செய்து யமதர்மனை அழிக்கவே உலகில் ஜனன மரண சமநிலையில் பெரிதும் மாற்றம் ஏற்பட்டது. அந்த நிலையில் யமதர்மன் சபையில் மூத்த அமைச்சராகவும் நோய்களின் அதிபதியாகவும் இருந்த மாயாசுரன் பூவுலகில் இறப்பு நின்றுவிட்ட நிலையில் நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தி வந்தான். அதர்மம் அழிந்து தர்மம் தழைத்தோங்க மும்மூர்த்திகளின் வேண்டுகோளுக்கிணங்கிய அம்பிகை மாயாசுரனையும் அவனது சகோதரர்களையும் வதம் செய்து அவர்களது தலையை ஒட்டியாரமாக அணிந்து நோய்களின் கொடுமைகளில் இருந்து மக்களை காப்பாற்றிய சிறப்புமிக்க திருத்தலமாகவும் இது கூறப்படுகிறது. இன்றும் கருவறையில் உள்ள அம்பிகையின் வலது பொற்கமல திருப்பாதம் மாயாசுரனின் தலைமீது எழுந்தருளி இருப்பதை காணலாம். மேலும் இத்திருக்கோவிலானது தீராத நோய்களை தீர்க்கும் சிறந்த பரிகார தலமாகவும் விளங்கி வருகிறது. இன்றைய பதிவின் வாயிலாக சமயபுரம் மாரியம்மனின் ஆலய வரலாற்றை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். அடுத்த பதிவில் சமயபுரம் மாரியம்மனின் ஆலய பெருமைகளையும் சிறப்புகளையும் நாம் அறிந்து கொள்ளலாம். நன்றி.